இன்றைக்கி இந்த செட்டை ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து புகை வந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த செட்டை ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த செட்டு பேனலில் இருக்க எல்லா ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பேனலை ஓப்பன் பண்ணிடலாம். பேனலை ஓப்பன் பண்ண உடனே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தீஞ்ச ஸ்மெல்லு நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையரையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரெக்டிஃபையரோட ஸ்க்ரூவும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையரையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதில் வேறு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த 5.1 செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அசம்பிள் பண்ணோம். இந்த அசம்பிள் பண்ணுற ஃபுல் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த ரெக்டிஃபையர் போர்டை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெக்டிஃபையரை புது டிரான்ஸ்ஃபார்மரில் சால்டர் பண்ண போகிறோம். அதனால் புது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க எனாமெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரெக்டிஃபையர் போர்டை நான் சால்டரிங் பண்ணி எடுத்துடுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே சால்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த ஏசி சப்ளை எல்லாம் ஜாயின் பண்ணி நான் டேப் போட்டு ஓட்டிட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை அந்த செட்டில் வச்சு நான் ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ அந்த மதர் போர்டோட லைன்லாம் எல்லாமே சால்டரிங் பண்ணிடுறேன். ரொம்ப இருட்டாயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் கிளிப் எடுக்க முடியல. இப்போ நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். இந்த செட்டு எப்படி பாடுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.